நாங்கள் சரியாகுவோமா என்பதை பார்ப்பதற்கு என்னுடைய அன்பு தம்பி செந்தில் அவர்களைப் போல அவர்களைப் போல பாராளுமன்ற உறுப்பினர் கேட்பார்கள், தவறு இருந்தால் தருவார்கள். அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களை என் முன்னாள் அமர்ந்திருக்கிற தேவர்கள் சுட்டிக்காட்டு இப்படி சுட்ட நேரத்திலே தவறுகளை சரித்திருக்கிறோம். தவறு இருந்தால் சரித்திருக்கிறோம். ஒரு அரசாங்கத்திற்கு நியாயமான அரசாங்கம் இன்னைக்கு முல்லைவேந்தன் இன்னைக்கு இந்த பிரிட்ஜை கட்டினா அடுத்த விட ஜெயிக்கலான்னு பாக்குறாரு. இந்த அனுமந்த தீர்த்தத்தில் அவர் பிரிட்ஜை கட்டினா அவர் ஜெயிக்கலான்னு பாக்குறாரு. தலைவருக்கு எனக்கு தான் பிரச்சனை. அவங்க தொகுதியில அவங்க திட்டத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும். செந்தில் ஒண்ணு கேட்கல, கேட்டு இதை கொடுத்துட்டாங்க. செந்திலுக்கு 3 தொகுதிக்கு பயன்பட சொன்னாங்க, 3 பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு. செகண்ட் சார் 66 பத்தி கேட்டு விட்டார். நீங்க விடுங்க, தம்பி விட கிடைச்சீங்க. இந்த என்ன இந்த தேசிய நெடுஞ்சாலை 66 இப்போது நமது மாண்புமிகு மத்திய கப்பல் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்களை தமது பொற்கரங்களால் பெயர் பலகை திறந்து வைத்து கயத்தார் தாழையூத்து மற்றும் திருநெல்வேலி நாங்குநேரி தொழில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இப்போது நமது சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா ஆயிடுவாங்க. எலெக்ஷன் இன்னும் ரொம்ப கருத்து போயிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்து அவரை தேர்ந்தெடுத்த உங்களுக்கும் பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். கிலோமீட்டரில் 3261 கிலோமீட்டர் 4 வழி ஆகின்ற நிலை. இந்த புரட்சி இங்கே மட்டும்தான் நடக்கிறது, தமிழகத்திலே மட்டும்தான். இந்த திட்டத்தின் வாயிலாக 50 கிலோமீட்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஐடென்டிஃபை பண்றோம். 50 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனை என்னென்ன அந்த டிராமா கேர் சென்டருக்கு என்ன இல்லையோ அந்த கருவிகள்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அவருடைய நிலையை உயர்த்துகிறோம். அதுக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறோம். இன்னும் சொல்ல தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். மத்திய அரசு சார்பில் வாங்கி கொடுத்துருக்கோம். கிரேன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு அரசு கூட கேட்டது நேரு கேட்டாரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். கப்பல் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் பலகை திறந்து வைத்து திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி 4 வழி தடத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை, எழுத்தூர் 4 வழிச்சாலையை தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.